மார்க்கெட் நம்மள அடிக்கடி ஏமாத்தும். ஒரு ஸ்டாக் பார்க்க ராக்கெட் மாதிரி மேல போற மாதிரி தெரியும், ஆனா அடுத்த நிமிஷமே அது ஒரு பொறின்னு புரிய வரும். இன்னைக்கு இந்த மாதிரி ஏமாத்துற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, மார்க்கெட் இப்படி நம்மளை ஏமாத்துது இல்லையா? அப்படி ஒரு பொறியை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? வாங்க, இது ஒரு சின்ன புதிர் மாதிரியே பார்க்கலாம். இப்போ இந்த ராயல் பேங்க் ஆஃப் கனடா ஸ்டாக்கோட சார்ட்டை பாருங்க. முதல்ல பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஏற்றத்துக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? நல்ல ஸ்ட்ராங்கான பச்சை கேண்டில்ஸ், ஒரு தெளிவான ஏற்றம். வாங்குறதுக்கு இதை விட ஒரு சரியான சான்ஸ் இருக்க முடியுமா? ஆனா நாம பார்க்கறோமே, அது ஒரு பொய். இதுதான் ட்ரேடிங்கோட மிகப்பெரிய சவாலே. மார்க்கெட் நமக்கு காட்டுற சிக்னல்களை எப்படி நம்புறது, எப்போ அது நம்மளை ஏமாத்துதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி குழப்பமெல்லாம் இல்லாம சும்மா ஊகத்துல ட்ரேட் பண்ணாம மார்க்கெட்டோட உண்மையான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் இருக்கு. அத அந்த மார்க்கெட்டோட பொய் கண்டறியும் கருவி. சரி, இந்த சிஸ்டமை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல் பில்லர் கட்டமைப்பு. ட்ரேடிங்கிறதே ஒரு போர்க்களம் மாதிரி தான். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதானே அடுத்த மூவ் என்னன்னு முடிவு பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரைஸ் எங்கெல்லாம் தடுமாறும், எங்க சப்போர்ட் எடுக்குன்னு ஒரு மேப் மாதிரி இது காட்டிடும். இதனால நமக்கு ஒரு சேஃபான பிளே ஏரியா கிடைச்சிடுது. இத ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்னு நினைச்சுக்கோங்க. அது என்ன சொல்லுதுன்னா, தரை எங்க இருக்கு, கூரை எங்க வரப்போகுதுன்னு அது முன்கூட்டியே சொல்லிடும். இதுதான் இந்த கட்டமைப்போட பவர். இதோட உண்மையான பவர் என்னன்னு இப்ப பாருங்க. இடது பக்கம் ஒரே குழப்பமா இருக்கிற VAL3 ஸ்டாக் சார்ட். வலது பக்கம் நம்ம கட்டமைப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நீல மஞ்சள் கோடுகள்லாம் எப்படி பிரைஸை கரெக்டா தடுத்து நிறுத்தியிருக்குன்னு பாருங்க. இப்ப எவ்வளோ கிளியரா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தெளிவு. சரி, அடுத்த பில்லருக்கு போலாம். மனநிலை. இதுதான் இந்த சிஸ்டத்தோட லை டிடெக்டர். பிரைசர் சொல்ற கதை உண்மையா பொய்யான்னு இதுதான் நமக்கு காட்டப் போகுது. இது என்ன பண்ணும்னா, மார்க்கெட்டோட உண்மையான இன்டென்ஷனுக்கு ஒரு நம்பர், அதாவது ஒரு சார்பு மதிப்பெண்ணை கொடுக்கும். ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு பின்னால உண்மையாவே எவ்வளோ வாங்குற ப்ரெஷர் இல்ல விக்கிற ப்ரெஷர் இருக்குன்னு இது அளந்துடும். கண்ணுக்கு தெரியறதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை இது உடைச்சு காட்டிடும். இது ஒரு பாலிகிராஃப் டெஸ்ட் மாதிரி தாங்க. விலை ஒரு சூப்பரான கதையை சொல்லலாம். ஆனா இந்த சார்பு மதிப்பெண் அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை அப்படியே வெளியே கொண்டு வந்துரும். அந்த மூவ்மெண்ட்ல உண்மையான பவர் இருக்கா இல்லையான்னு இதை அம்பலப்படுத்திடும். சரி, இப்ப நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த பொறி, அதை அம்பலப்படுத்தின அந்த ஒரே ஒரு முக்கியமான நம்பர், அது -8. விலை ராக்கெட் மாதிரி மேல போயிட்டு இருந்தப்போ அதோட உண்மையான உள்சக்தி வெறும் -8 தான். இங்க பாருங்க, சார்ட்ல பிரைஸ் மேல போகுது. ஆனா மேல இருக்கிற அந்த பயஸ் டேபிள்ல பாருங்க, ஸ்கோர் -8ன்னு இருக்கு. இந்த அப்பட்டமான முரண்பாடு தான் அது ஒரு பொறிங்கிறதுக்கான ரொம்ப தெளிவான வார்னிங். சரி, இப்போ கடைசி 2 பில்லர்ஸ்க்கு வருவோம். நேரம் மற்றும் சூழல். எப்போ என்டர் ஆகணும், மார்க்கெட்டோட ஓவரால் கண்டிஷன் என்னன்னு இந்த ரெண்டும் தான் நமக்கு கை காட்டும். நேரங்கிறது ஒரு ரேஸ்ல இருக்கிற ஸ்டார்டிங் கன் மாதிரி. எப்போ ஆக்ஷன் எடுக்கணுங்கிற கரெக்டான மொமெண்ட்டை காட்டும். சூழல்ங்கிறது ஒரு வெதர் ரேடார் மாதிரி. மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு, அதாவது ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல ஒரே ஏற்ற இறக்கமா இருக்கான்னு சார்ட்டோட பேக்ரவுண்ட் கலரை வச்சே ஈஸியா சொல்லிடும். NDX சார்ட்ல இது எப்படி வேலை செஞ்சதுன்னு பாருங்க. சிஸ்டத்தை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த சிவப்பு பேக்ரவுண்ட் இன்னைக்கு வாங்குறது ரிஸ்க்னு 4 முழுசும் ஒரு தெளிவான மெசேஜ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த 0.1 0.2 மார்க்கர்ஸ் சரியான என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டையும் காட்டிடுச்சு. இங்க குழப்பத்துக்கே இடமில்ல. இது வரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த இந்த 4 பில்லர்ஸையும் இப்போ ஒன்னா சேர்க்கலாம். அது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒருங்கிணைந்த சிஸ்டமா மாறுதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த 4 தூண்டுகளும் எப்படி ஒன்னா சேருதுன்னு பார்க்கலாம். கட்டமைப்பு எங்க ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுது. மனநிலை ஏன் அந்த மூவ் நடக்குதுன்னு அதோட நோக்கத்தை காட்டுது. நேரம் எப்ப ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுது. சூழல் ஓவரால் நிலைமை எப்படி இருக்குன்னு காட்டுது. இந்த 4 ஒன்னா சேரும்போது தான் யூகமெல்லாம் போய் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். இது ஒரு ஹை செக்யூரிட்டி லாக்கர் மாதிரி. அதை திறக்க 4 சாவியும் ஒரே நேரத்துல தேவை. இந்த சிஸ்டத்தோட பலமே அதுலாம். 4 விஷயமும் ஒத்துப்போனா மட்டும்தான் ட்ரேடுக்கான கதவு திறக்கும். ஒன்னு மிஸ் ஆனாலும் லாக்கர் பூட்டியே தான் இருக்கும். இது உங்க கேபிட்டலை தேவையில்லாத ரிஸ்க்ல இருந்து காப்பாத்துது. இந்த ஒருங்கிணைந்த சிஸ்டம் நமக்கு 2 பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குது. ஒன்னு கேப் ட்ராப், அதாவது மார்க்கெட் பார்க்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் அதோட உள்சக்தி வீக்கா இருக்கும்போது ஏற்படுற ஒரு பொறி. இன்னொன்னு ட்ரெண்ட் லாக். கட்டமைப்பு, தோற்றம், கணக்குன்னு 3 ஒரே டைரக்ஷன்ல போகும்போது நாம நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட். இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய பலமே இது உலகத்துல எங்க வேணாலும் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். பிரேசில், கனடா, அமெரிக்கான்னு வேற வேற மார்க்கெட் கண்டிஷன்லயும் இது சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யுது. இது ஏதோ தற்செயலா நடக்கல, இது ஒரு நம்பகமான சிஸ்டம்னு இதை காட்டுது.
கடைசியா இந்த சிஸ்டமோட தத்துவம் இதுதான். கண்ணால பாக்குறதையும் கணக்கோட லாஜிக்கையும் ஒன்னா சேர்க்கறது. அது சொல்ற மாதிரி காட்சி சூழலும் கணித தர்க்கமும் ஒத்துழைக்கும் போது அதோட விளைவு ஒரு வலுவான உலகளாவிய கருவியா இருக்கும். இங்க யூகங்களுக்கு இடமே இல்ல. இந்த ஆய்வு நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. ட்ரேடிங் இவ்வளோ லாஜிக்கலா கணக்குப்படியா மாறும்போது பயம், பேராசை மாதிரி மனுஷனோட உணர்ச்சிகளுக்கு இதுல என்ன இடம் இருக்கு? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கொயர் அல்காரிதம் பத்தி ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். இது என்னன்னா, ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுகளை அனலைஸ் பண்றதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம். அதாவது ட்ரேடிங்ல இருந்து நம்மளோட உணர்ச்சிகரமான யூகங்களை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா விஷுவல் சார்ட்ஸையும் கணித ஸ்கோர்களையும் வச்சு ஒரு திரிவான வியூகத்தை கொடுக்குது. சரி, இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல, இது ஒரு பொய் கண்டறியும் கருவி மாதிரி வேலை செய்யுது. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கனடாவோட ராயல் வங்கி ஸ்டாக் விலை ஏறினப்போ இந்த சிஸ்டம் அதோட உண்மையான பலவீனத்தை கண்டுபிடிச்சு -8 ஒரு நெகட்டிவ் ஸ்கோர் கொடுத்துச்சு. அது ஒரு கேப் ட்ராப், அதாவது விலை ஏறுற மாதிரி ஒரு பொய் தோற்றம்னு சரியா கணிச்சது. இதனால ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து தப்பிச்சாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கொயருக்கு 4 தூண்கள் இருக்கு. ஒரு ட்ரேட் ஜெயிக்கணும்னா 4 விஷயங்கள் ஒன்னா சேரணும். சரியான இடம், உண்மையான நோக்கம், கரெக்டான நேரம், அப்புறம் சுத்தி இருக்கிற சூழல். இது எப்படின்னா, ஒரு லாக்கரை திறக்க 4 சாவியும் தேவைப்படுற மாதிரி. ஒன்னு மிஸ் ஆனா கூட லாக்கர் திறக்காது இல்லையா? அதேதான் இங்கேயும். கடைசியா ட்ரெண்ட் லாக் அப்படிங்கிற ஒரு நிலை. அமெரிக்காவோட நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ல அதோட கட்டமைப்பு, சார்ட், அப்புறம் கணித ஸ்கோர் எல்லாமே ஒரே சரிவை காட்டுச்சு. அப்போ ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப தெளிவான, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சூழல் உருவாகுச்சு. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. மொத்தத்துல இந்த சிஸ்டம் விஷுவல் டேட்டாவையும் கணித லாஜிக்கையும் ஒன்னா சேர்த்து வெறும் யூகமா இருந்த ட்ரேடிங்கை ஒரு முறையான ப்ராசஸா மாத்துது.